உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஃபிக்கஸ் ரிலிஜியோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரச மரம் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மரம். மரங்களிலே அரசனாக விளங்குவதனாலே அரச மரம் என்று சொன்னார்கள். இந்த அரச மரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அதே போல கடவுள்களை வணங்குவதற்கு முன்பாக விநாயகனை வணங்குவதை வழியாக கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள். இந்த அரச மரத்துக்கும் விநாயகனுக்கும் தொடர்பு படுத்தி அரச மரம் இருக்கும் இடத்திலே விநாயகனை வைத்தார்கள். அந்த முழு முதற் கடவுளைப் போல அரச மரமும் நமக்கு நன்மை தருகிறது. இந்த அரச மரத்தினுடைய இளந்துளிர் இலைகளை எடுத்து அரைத்து விழுதாக்கி ஆறாத புண்கள், நாட்பட்ட புண்கள், அழுகிய புண்கள், சர்க்கரை நோயாளிகளுடைய புண்கள் இவற்றின் மேலே பற்றாக போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிபயோட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புண்களை வெகு சீக்கிரத்தில் ஆற்றுகின்ற வல்லமையுடையது இந்த அரச மரத்தினுடைய இலை துளிர் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஃபிலாந்தஸ் நிரோரி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கீழ்காய் நெல்லி, பூமி ஆம்லக்கி என்ற வடமொழியிலே சொல்லுவது வழக்கம். இந்த கீழ்காய் நெல்லி இலை மஞ்சள் காமாலைக்கு ஒரு மகத்துவமுடைய மருந்தாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய வேர்கள் கூட ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வெகு நேரமாக வருகின்ற விக்கல், அடிக்கடி வருகின்ற விக்கல் இவற்றுக்கு இந்த கீழ்காய் நெல்லி வேரை எடுத்து சுத்திகரித்து ஒரு துண்டு வாயிலிட்டு மென்று அதன் மூலம் வருகின்ற உமிழ் நீரை நாம் விழுங்குவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த விக்கல் நம்மை விட்டு போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சேச்சரம் அஃபிஷினேரம், சேச்சரம் அஃபிஷினேரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சுகர் கேன் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. சுகர் கேன் என்று சொல்லுகின்ற பொழுது சர்க்கரை இந்த கரும்பு சாறிலிருந்து எடுப்பதினாலே சுகர் கேன் என்று இதற்கு பெயர். இந்த கரும்பினுடைய சாறு ஒரு ஹெப்படைட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குமட்டல், வாந்தி இவற்றை போக்கக்கூடிய ஒரு சாறாக இது பருகும்போது பலன் தருகிறது. த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த தொற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டிஸ்யூரியா என்று சொல்லுகின்ற வகையிலே வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் இவற்றை போக்குகிறது. அனியூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வாராத நிலை, சிறுநீர் தடைப்பட்ட நிலை இவற்றை போக்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் பாலிபினால்ஸ், ஆந்தோசயானின்ஸ், டேனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிகுதியாக உள்ளது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தோடு ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று புண்களை ஆற்றுகிறது, தோல் நோய்களை துடைக்கிறது.
சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது பலன் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய சாறு பருகுகின்ற பொழுது கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே இளம் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு பலன்களை உடைய கரும்பு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கரும்பு சாரோட மருத்துவ குணங்கள் என்ன, கரும்பு சாறை எதற்கெல்லாம் எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் பசியின்மையை போக்கி ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து, பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்து கரும்பு சாறை பயன்படுத்தி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கரும்பு சாறு, எலுமிச்சம் பழச்சாறு, இஞ்சி, கரியுப்பு. நம்ம கரும்பு சாரோட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு கரும்பு சாறு எடுத்தோம்னா 1 சிட்டிகை அளவு கரியுப்பு சேர்த்துக்கலாம். கரியுப்பும் டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால நம்ம கரியுப்பு சேர்க்குறோம். கரியுப்பு சேர்க்கும்போது அதோட சுவையும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 5 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம் பழச்சாறு. இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சிறு துண்டுகளாக நறுக்கி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு வடிகட்டிடலாம். இது நம்ம இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த சாறை நம்ம குடிக்கும் பொழுது இது செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். சர்க்கரை நோயாளிகள் கரும்பு சாறு எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா மிக குறைந்த அளவில் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம கரும்பு சாறு டீஹைட்ரேஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு ஓஆர்எஸ் சொல்யூஷனாகவும் பயன்படுத்தலாம். கரும்பு சாரோட நம்ம நீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரும் பொழுது நமக்கு நீரிழப்பினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, உடல் வலி போன்ற பிரச்சனைகள் உடனே சரியாகும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் கரும்பு சாறு இருக்கும். அதே போல் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கரும்பு சாறை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ஓரிரு முறை நம்ம குடித்தோம்னாலே சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் தொடர்ந்து கரும்பு சாறு 50 ml அளவுக்கு காலை மாலைன்னு இருவேளையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள காமாலையின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மற்ற மருந்துகளோடு சேர்த்து இது துணை மருந்தாக அவர்கள் எடுத்துக்கலாம். அதே போல் கரும்பு சாறு நம்ம முகப்பொழிவுக்கான மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நம்ம ஃபேஸ் பேக் ஏதாவது தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது தண்ணீரோ அல்லது பாலோ பன்னீரோ விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதே போல் கரும்பு சாறு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பாசிப்பயிறு மாவை கரும்பு சாறு விட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது முகத்தில் உள்ள சுருக்கங்கள் கம்மியாக ஆரம்பிக்கும். முகத்துக்கு பொலிவு தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். கரும்பு சாறு, எலுமிச்சம் பழச்சாறு, கரியுப்பு மற்றும் இஞ்சி சேர்ந்த இந்த பானம் நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது இது ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் வயிற்றில் உள்ள அதிகப்படியான வாதத்தையும் பித்தத்தையும் தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, சேச்சரம் அஃபிஷினேரம் என்று தாவர பெயரை பெற்றிருக்கின்ற கரும்பு சாறு மிக இனிமை உடையது மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் பொதிந்தது என்பதை மறத்தல் ஆகாது. இந்த கரும்பு சாறை தயிரோடு சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது, குறிப்பாக ஒரு 100 ml கரும்பு சாரோடு 50 ml தயிர் சேர்த்து, கர்டு என்று சொல்லக்கூடிய தயிர் சேர்த்து பருகுகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்க வல்லதாக, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை இது தணிக்கக்கூடியதாக, குணப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அன்றாடம் இருவேளை தயிரோடு கரும்புச்சாறு பருகுகின்ற பொழுது பித்தத்தை குறைத்து மஞ்சள் காமாலையை தணிக்கிறது. இந்த கரும்பு சாரோடு பால் சேர்த்து பருகுகின்ற பொழுது பலவித தலைவலிகளை போக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக, உடனடியாக தலைவலியை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாக, பானமாக இந்த கரும்பு சாறும் பாலும் நமக்கு பயன் தருகிறது. இந்த கரும்பினுடைய வேரை எடுத்து சுத்திகரித்து அதை துண்டித்து பொடித்து நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே
சிறுநீரகத்திலே இருக்கின்ற கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த கரும்பு சாறு சாதாரணமாக பருகுகின்ற பொழுது த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர் இழப்பு அதை போக்கி உடனடியாக ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இழந்த நீரை மீட்டு தரக்கூடிய ஒன்றாக, உடனடியாக உடலுக்கு பலத்தை புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த கரும்பு சாறு மேற்பற்றாக பூசுகின்ற பொழுது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய ஆறாத புண்களை கூட இது ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாக புறமருந்தாகி பயன் தருகிறது. சொரியாசிஸ் போன்ற தேமல் போன்ற எக்ஸிமா போன்ற தோல் நோய்களையும் இது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வெகு சீக்கிரத்தில் ஆறச் செய்யக்கூடிய வல்லமையுடையதாக விளங்குகிறது. இப்படி இனிப்புடைய கரும்போடு இங்கே வெல்லம், ஜாகரி என்று சொல்லக்கூடிய கரும்பு வெல்லம் சேர்த்திருக்கின்றோம். அதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி சிறிது சேர்த்திருக்கிறோம். லெமன், சிட்ரஸ் லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை சாறு சேர்த்திருக்கின்றோம். த பிளாக் சால்ட் என்று சொல்லக்கூடிய மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய பொருள், கருப்பு உப்பு, இவற்றை சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை இருவேளை பருகுகின்ற பொழுது த லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லக்கூடிய பசியின்மை, நௌசியா என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய வாந்தி, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ரெஃப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது. உள் உறுப்புகளை தூண்டி சரியான வகையிலே செயல்படக்கூடிய ஒன்றாக இந்த பானம் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, கரும்பு எப்படி ஒரு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.